பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ அளவுக்கு மட்டன் குழம்பு தான். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி வெட்டினதில் முழுசாகவும் ஒன்று விழுந்துருச்சு போல். சரி, அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு வதக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கம்மி பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் ஒரு 15 20 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக விடுறேன். தண்ணி ஊற்றிக்கோங்க எந்தளவு உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, முந்திரி பருப்புலாம் சேர்த்து நான் பேஸ்ட்டாக எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். லஞ்ச் பார்த்திங்கன்னா சாதம், மட்டன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், சிக்கன் 65, முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம். இதுக்கு என்ன ஏன் தடபுடலான விருந்துன்னா மறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.